கைஸ் வெல்கம் பேக் டு எஸ்பிஜி கிச்சன். நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம ஹோம் தேட்டர் வந்து வீட்டில் சும்மா இருந்துச்சு, ரொம்ப நாளாக விழுந்துட்டு இருந்துச்சு. அது இப்போ ஹோம் தேட்டர் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க சேனலுக்குள்ளே போய்ட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நானே பார்த்தேன், நான் எடுத்திருக்கேன். இது வந்து பின்னாடி இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜாயிண்ட்டு மெயின் ஒயர் அதே போய்ட்டு இருக்குது, கட் ஆகிட்டு இருக்குது. அப்புறம் அந்த சைடு ஸ்பீக்கர்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த டூம் அந்த மாதிரிலாம் அதோட ஒயருங்களும் இந்த பின்னெல்லாம் கட் ஆகிட்டு இருக்குது, இந்த பின்னுங்களெல்லாம். இப்போ வந்து இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க உள்ளே போய்ட்டு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்பீக்கர் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் பார்க்க போகிறோம். சால்டரிங் மிஷின் தேவை, அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒயர் தேவை. அந்த ஒயரில் வந்து 2 ஒயர் தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் தான் இருக்கணும். அந்த ப்ளஸ் அதுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி டபுள் ப்ளக் இருந்தாலும் சரி, ட்ரிபிள் ப்ளக் இருந்தாலும் சரி. அப்புறம் இந்த மாதிரி அந்த டூம் அது இந்த சைடு பார்ட் வந்து பார்த்தீங்களா, அது தேவை. அப்புறம் ஒரு பென்ட்ரைவு வித் அதில் வந்து பாட்டு இருக்கணும். இதில் வந்து ஓல்டு சாங் தான் இருக்குது நான் எடுத்ததில், ஏன்னா இது வந்து ரொம்ப பழைய பென்ட்ரைவை தேடி கண்டுபிடிச்சி எடுத்தேன் இதுக்காகவே. ஏன்னா இந்த இது ஸ்பீக்கரில் ஹோம் தேட்டரில் வந்து வெறும் பென்ட்ரைவ் மட்டும் தான் போட முடியாது, சிப்பு போட முடியாது, ப்ளூடூத் கனெக்ஷன் எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து இந்த பென்ட்ரைவ் எடுத்தேன். பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நாள் கழிச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் இப்போது டெஸ்டர் 2 தேவை, டெஸ்டர் ஸ்க்ரூ டிரைவர் 1 தேவை. அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கிறதுக்காக தேவை இது ஸ்பீக்கர்னா. அவ்வளோதாங்க. இப்போ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்க்ரூலாம் கட்டிட்டு இருக்கோம். ஸ்க்ரூ கட்டிட்டாங்க பாருங்கள், அதாவது ஸ்க்ரூ கட்டிட்டப்போ இப்போ வந்து இது வெளியே வர மாட்டேங்குது. அதனால நல்லா தட்டலாம், கீழே தட்டினா வந்துடும். ஓகே கட்டிடுச்சு. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மெட்டீரியல் நிறையா இருக்குது. இந்த மதர் போர்டு இருக்குது, காயில் இருக்குது, அப்புறம் ஸ்க்ரூ இதெல்லாம் இருக்குது, மெயின் கனெக்ஷன் இருக்குது, சுவிட்ச் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ வாங்க எப்படி எங்கெங்கே ஒயர்லாம் விட்டுருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த மெயின் கனெக்ஷன் வெளியே வரும் பார்த்தீங்களா, அவுட்புட் வரும். இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒயரே கட் ஆகிடுச்சு. அந்த அவுட்புட் வந்து எங்கள் ஒயர் உள்ள இதாக இருந்துச்சு. இதையும் கட் பண்ணிட்டேன், நான் கட் பண்ணி எடுத்துக்கினேன். அப்புறம் இங்கே வந்து ஒயர் ஒரு பிளாக் கலர் ஒயரே எங்கன்னு தெரில, அது வந்து ஒயர் விட்டுட்டு இருந்துச்சு, உள்ளே விழுந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன், எங்கன்னு தெரில. இந்த கனெக்ஷன்லாம் கட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த கனெக்ஷன் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நம்ம அந்த ஒயர் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்துக்கோங்கன்ட்டு. அந்த ஒயர் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஒரு டபுள் ஒயர் எடுத்துக்கினேன், இந்த நல்லா இந்த ஒயரை சீவி விட்டுக்கிறேன். விட்டுட்டு ஒரு ஒயரை இதுலேயும், ஒரு ஒயர் இதை காயில் போர்ட்லேயும், இன்னொரு ஒயரை வந்து இந்த சுவிட்ச்லேயும் கனெக்ட் பண்ணிக்கிறேன் நான். பாருங்கள், இப்போ வந்து நான் அந்த 2 ஒயரை கனெக்ஷன் கொடுத்துக்கினேன். வேணால் உங்களுக்கு வேணால் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம், இங்கே சும்மா செக் பண்ணுறதுக்காக நான் இப்போ கொடுத்துருக்கேன். அப்புறம் இங்கே வந்து என்னென்ன ஒயர் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நிறைய இதெல்லாம் இன்புட்லாம் கொடுப்போம் பார்த்தீங்களா, அந்த பின்னோட இதெல்லாம் ஒயர் கட் ஆகிட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், எல்லா ஒயருமே கட் ஆகிட்டு இருக்குது. இப்போ எந்த ஒயர் எதுக்கு செட் ஆக போகுதுன்னு தெரில. இது செக் பண்ணலாம் வாங்க. இப்போ வந்து மெயின் கனெக்ஷன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம், ஒரு கரண்ட்டில் போட்டுக்கலாம். மெயின் கனெக்ஷன் ப்ளக் பாயிண்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், ப்ளக் சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்து கரண்ட்டாக வந்தோம், இந்த சுவிட்ச் கனெக்ஷன் கொடுத்து பார்த்தீங்களா, அதை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டேன் வாங்க, இது லைட் எதான்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இது காட்டுது. இங்கே வந்து ஒரு போர்டு லைட் இருக்குது, அப்புறம் கீழே லைட் இருக்குது. அது ஆன் ஆகிடுச்சுன்றதுக்காக மீனிங்கு. ஓகே, இப்போ ஆன் ஆகிடுச்சு. ஆனால் நான் பென்ட்ரைவ் போடல, சவுண்ட் கேட்கல. வந்து பென்ட்ரைவ் போட்டாலே ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ பென்ட்ரைவ் போட்டு பார்த்தேன், அதனால் இங்கே ஒயர்லாம் போய்ட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்பீக்கருக்கு. இப்போ இதெல்லாம் எப்படி எங்கே கனெக்ஷன் கொடுத்தா ஓகே ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேறு ப்ளூடூத்தில் கனெக்ஷன் கொடுத்து பார்த்தேன். இந்த ஒயர் வந்து இங்கே பாருங்களா, அந்த ப்ளக் சொல்கிறது கட் ஆகிட்டு இருந்ததுல, அது வந்து கட் ஆகிட்டது இந்த ஒயர். இப்போ வந்து வேறு இதெல்லாம் கனெக்ஷன் கொடுத்து பார்த்தேன், இதுவும் ஒர்க் ஆகலை. இப்போ இது வந்து எப்படி காலையில் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதையும் முதல்ல இதை பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் ஸ்க்ரூ போட்டு கழட்டிக்கலாம். பாருங்கள், இதை கழட்டிட்டேன்ப்பா. கழட்டினாக்க இங்கே ஒரு ஒயர் இது முதல்ல எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த இதுதான் ஃபுல்லாக இது. அப்புறம் இதை பார்த்தேன், இங்கே வந்து இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயர் வந்து கட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் இப்போ சால்ட்ரிங் பண்ணிட்டேன் இது எல்லாத்தையும். இப்போ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதை வந்து இது கூட கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இது கனெக்ஷன் கொடுத்தா இந்த ஒயர் கூட எது கனெக்ஷன் கொடுத்தாக்க ஒர்க் ஆகுது, சவுண்டு வருதுன்னு பார்த்தாக்க அந்த ஒயர் கூட எல்லாத்தையும் கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஆனால் இது வந்து அப்போ வைக்கிற மாடலில் வந்து டிவியோட கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த நிறைய ஒயருங்க பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நிறைய ஒயருலாம் விட்டுட்டு இருக்குது. இது எல்லா ஒயரும் இங்கே தான் கனெக்ஷன் ஆகிருந்தது. இதெல்லாம் வந்து நிறைய டிவிக்கும் இருக்கும், எதனா 1 2 அந்த மாதிரி தான் ஏதோ ஸ்பீக்கருக்கு இருக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி அதை கனெக்ஷன் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்பீக்கர் ஆனில் தான் இருக்குது. இப்போ வந்து எந்த இது கூட கனெக்ஷன் கொடுத்தா எது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு முன்னாடி பென்ட்ரைவ் போட்டுக்கணும், அது பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கர் ஆனில் தான் இருக்குது. இப்போ வந்து இந்த ஒயர் எது கூட கனெக்ஷன் கொடுத்தாக்க எது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பென்ட்ரைவ் போட்டுக்கலாங்க. பாருங்க, பென்ட்ரைவ் போட்டேன், எது கூட ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், பென்ட்ரைவ் ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஒயர் எடுத்து கனெக்ஷன் கொடுக்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த 2 ஒயர் கொடுத்தேன். இப்போ இந்த கொடுத்து பார்த்தேன், இந்த 2 ஒயரில் இது வந்து ஜாயிண்ட்டாக இருக்குது. இது வந்து நேரமாக உள்ளே வந்து சுவிட்ச் போர்டுக்கு போகுது, இது மெயின் சுவிட்சுக்கு போகுது, ஆப்ரேட்டர் சுவிட்சுக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு டிவிக்காக கொடுக்குறதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிவி ரிமோட் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன் இது. அதனால் இந்த 2 ஒயர் கொடுத்து பார்த்தேன், இது வந்து ஒர்க் ஆகல, அதனால் கம்மு இது தள்ளி விட்டுடலாம். ஏன்னா இது வந்து கட் பண்ணி விட்டதாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஜாயின் பண்ணி விட்டுனா போதும். இது ஏன்னா டிவிக்கு தான் போதும், அதனால் ஒரு பிரச்சனை வராது. அதை வந்து எடுத்து தனியாக வச்சிடலாம்.
அதுக்கு முன்னாடி டேப் வச்சு வச்சுருங்க, ஏன்னா சேஃப்டி. இங்கே எங்கன்னா டச் ஆச்சுனாக்கா வந்து அது வந்து பெரிய பிளாஸ்ட் ஏதாவது ஆகும், அதனால் டேப் வச்சுக்கோங்க இங்கே. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இன்னும் 2 ஒயர் எடுத்து பார்க்கலாம். இங்கே ஒரு 3 ஒயர் ஒன்றா இருக்குது. இந்த 3 ஒயரையும் கொடுத்து பார்க்கலாம் எந்தெந்த ஒயர் கனெக்ஷன் ஆகுதுன்ட்டு. முதல்ல நான் 2 ஒயர் கொடுக்குறேன். இந்த 2 ஒயர் கொடுத்து பார்த்தேன், மோடு வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் மோடு சேஞ்ச் பண்ணி பார்த்தேன், பென்ட்ரைவ் மோடு தான் வந்துருச்சு. அப்புறம் இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் கொடுத்து பார்த்தேன், ஒர்க் ஆகல. சரி இந்த ஒயர் எடுத்துகிட்டு இந்த ஒயரை கொடுக்கலான்னு பார்த்தேன், அப்பயும் ஒர்க் ஆகல. எல்லா ஒயரும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து பார்த்தேன், அப்பயும் ஒர்க் ஆகல. இப்போ இந்த 3 ஒயர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மதர் போர்டில் இங்கே தனியாக தான் இருக்குது, இங்கே பாருங்கள். இந்த 3 ஒயர் இங்கே தனியாக தான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 ஒயரு. அதனால் அதுவும் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். வாங்க திரும்ப ஒரு ஒயர் போய் பார்க்கலாம். அதே மாதிரி இதையும் எல்லாத்தையும் டேப் அடிச்சுட்டு இதை எடுத்து தனியாக விட்டுருங்க. இது வந்து விட்டுருங்க, அதனால் எந்த இது பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 ஒயர் மட்டும் தனியாக இருக்குது. இந்த ரெண்டு ஒயர் இப்போ கொடுத்து பார்க்கலாம். ஆரஞ்சு எல்லோ ஒயர் தனியாக இருக்குது, இது ரெண்டும். கைஸ் இங்கே பாருங்க, சவுண்டு கேட்குது. திடீர்னு எனக்கு பயந்துட்டேன் கைஸ். இங்கே பாருங்கள், நான் சவுண்டு வால்யூம்லாம் ஏற்றி கம்மி பண்ணுறேன், எல்லாம் ஒர்க் ஆகுது. இந்த 2 ஒயர் தான் இப்போ மெயின்னு நினைக்கிறேன். 2 ஒயர் தான் சவுண்டுக்கு வருது. இது எந்த ஒயரும் ஒர்க் ஆகல, இந்த 2 ஒயர் தான் வந்திருக்கு. நான் பாருங்கள் சவுண்டு ஏற்றுறப்ப பாருங்கள் எவ்வளோ சவுண்ட் கேட்டுச்சுன்னு மட்டும் பார்த்தீங்களா. இந்த ஒரு ஸ்பீக்கருக்கே எவ்வளோ சவுண்ட் கேட்குதுன்னா, மீதி இருக்கிறது 5 ஸ்பீக்கர் இருக்குது, 5க்கும் எவ்வளோ சவுண்டு கேட்கும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் போய் இன்னொன்று இங்கே ஒரு காலர் இருக்குது. அந்த காலர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், இந்த சைடு இந்த ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்பீக்கர் வந்து இங்கே பாருங்கள், சவுண்ட் வச்சா கூட இந்த ஸ்பீக்கரில் கேட்கவே இல்லை, சுத்தமாக வைப்ரேஷனும் இல்லை, எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச உள்ள ஒயர் விட்டுட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் கழட்டி பார்த்துடலாம் வாங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த இதை வந்து ஸ்க்ரூ கழட்டுறோம். இந்த ஸ்க்ரூ கழட்டினா தெரிஞ்சிடும். முதல்ல இந்த ஸ்க்ரூலாம் கழட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இதை வந்து கழட்டிட்டேன் ஸ்க்ரூ எடுத்து. இப்போ இதை வந்து தனியாக வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து தனியாக இருக்குது, இதெல்லாம் ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. இது வந்து இதையும் ஒரு இங்கே பாருங்கள் எடுத்து பார்த்தாக்கா இங்கே வந்து ஒயர்லாம் விட்டுட்டு இருக்குது. பாருங்கள் அந்த ஒயர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அந்த ஒயர் உள்ள வந்து வருது பாருங்கள், இந்த அந்த ஒயர் வந்திருக்கு. இந்த 2 ஒயர் இதில் ஜாயிண்ட் இருந்தது, எடுக்கிற மாதிரி ஒரு ஒயர் கட்டிடுச்சு. பாருங்கள் இது வந்து சரி இப்போ இது ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ரொம்ப நாள் ஓட இருந்ததுனால நம்ம நேரட்டாக கரண்ட்டில் கொடுத்து செக் பண்ணலாம், அப்போ தான் லைட்டாக அந்த பவர் கிடைக்கும். அங்கே அந்த எடுத்துக்கலாம். எந்த ஒரு ஸ்பீக்கராக இருந்தாலும் நம்ம கரண்ட் கொடுத்தா அது ஒரு சவுண்டு போட்டு டிக்குன்னு அந்த சவுண்டு இருந்தாக்கா அந்த ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம், இல்லை ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். இது வந்து நான் டபுள் சைட் பேட்லேருந்து 2 எடுத்துருக்கேன். இது வந்து கொடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது கொடுக்குறேன் பாருங்கள். இது 2 ஒயரும் கொடுக்குறேன், எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, ஒரு சவுண்டு எதுவுமே வரல. திருப்பம் கொடுக்குறேன், எதுவுமே வரல. சரி இருங்க, ப்ளஸ் மைனஸ் திருப்பம் கொடுத்து பார்க்கலாம். எந்த ரியாக்ஷனுமே இல்லை, ஒரே சவுண்டு கூட வரல. முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் புதுசாக இருக்குது, ஆனால் போயிட்டு இருக்குது. இது வந்து இந்த காயில் இருக்குது பார்த்தீங்களா, உள்ள ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது, அந்த அது மட்டும் காயில் மாற்றினா ரெடி ஆகிடும். இது வந்து வேஸ்ட்டு தான் இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, அதனால் இது எடுத்துடலாம், இப்போதைக்கு வேணாம் இது. ஆனால் இந்த பேலன்ஸ் 4 இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதில் வந்து ஒரு இதை கழட்டி நம்ம 2 யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இது வேஸ்ட்டு தான், இப்போதைக்கு வேணாம். இப்போ நான் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு ஸ்பீக்கர் இது எடுத்துருக்கோம். இது வந்து இங்கே வச்சு பார்த்தாக்க ஃபிட் ஆகல கரெக்டாக ஹோல்ஸில். அதனால் இது வந்து நம்ம எடுத்து நம்ம ரூம் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் தனியாக. இந்த இதுக்கு வந்து அதே வச்சு திரும்ப கூட்டிடலாம். இங்கே பாருங்கள், அதே மாதிரி போட்டு போட்டுட்டேன். இப்போ இந்த டூமை வந்து சைடில் இந்த மாதிரி தனியாக வச்சுக்கலாங்கண்ணா. இப்போ வந்து அந்த ஒயர் கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ஒயர் கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டூமோட ஒயர் வந்து இந்த 2 ஒயர் கொடுத்துக்கலாம். இப்படி கனெக்ஷன் கொடுத்துட்டு ரெடி ஆகிடும், அவ்வளோதாங்க. அப்புறம் எங்கெங்கே சேர்த்தணுமோ அது எல்லாத்துக்குமே அப்படியே டேப் வச்சுருங்க. அப்புறம் எங்கெல்லாம் சால்ட்ரிங் பண்ணுமோ சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவைன்னா பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டிடுங்க, அவ்வளோதான். ஓகே கைஸ், எல்லாத்தையும் சேஃபாக போட்டிட்டு இதில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஹோம் தேட்டரை பிடிச்சிருந்தாங்க உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சிருந்தீங்கன்னாக்கா ரெட் கலர் ஆர்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஆசையாக இருந்தாக்க ப்ளூ கலர் ஆர்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், டாட்டா பாய் பாய். நான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.